Hi everyone, நான் உங்கள் Zia. Welcome back to my channel Zia Uncut. So வந்து இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா என்னோட ஊர்ல தாங்க இருக்கோம் மேலகார்ல. So இது வந்து சையதுனா சடபக்கரி ஒளிவுல அவங்களோட சந்தன கூடு. இது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா வந்து நாகூர்ல நடக்கிறது அது வந்து பெருசு. So அதே மாதிரி இங்க எங்க ஊர்ல நடக்கிறது உள்ள போய் என்னென்ன போட்டுருக்காங்க சோ வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம். வாங்க போலாம். நம்ம ஊர் நாட்டாம பக்கர் பாய்க்கு தான் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ இவர் வந்து சொல்லுவாப்ல ஸோ எதனால் வந்து இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள். வலைக்கம் சலாம். இவங்க பாபாவுடைய பேர் வந்து சையதுனா சடபக்கீர் ஒளிவுலாங்கிறவங்க. இவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆழமானதாக இருக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு சிறப்புனாக்கா இந்த ஊரில் வந்து மேலக்காவரில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடந்துருக்குறாங்க மக்கள்லாம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வந்து கனவுல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஸ்ரீதேவி சொன்னாங்களாம் இந்த ஊரில் வந்து அதாவது நோய்வாய்ப்பட்டவங்களாம் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. அந்த இதை வந்து இவங்க என்ன செய்ய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் பாட்டனார் போடுற காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த இவங்களுடைய இந்த பக்கத்துலேயே ஒரு தலைமாட்டில் ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம ஊரை மேலக்கார சந்த ஒருத்தர் வந்து அந்த மரத்தை வெட்டுறப்ப அந்த மரம் வெட்டிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் என்ன செய்யறாரு மயக்கம் அடித்து கீழே விழுந்துறாரு. அந்த மரம் வெட்டப்படுறது அப்படியே துண்டாக நிற்கும். அது அந்த மரம் இன்னும் அப்படியே தான் பச்சையாக இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து சொல்லப்போனால் நிறைய சிறப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இவங்கள்ட்ட வந்து ஒரு நேர்த்து செஞ்சுக்கிட்டு இது பண்ணுறாங்களோ அது என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு நிறைவேறுது. இது வருஷம் வந்து இது வந்து சந்தனக்கூடு வந்து 3 விதமாக இந்த விசேஷம் நடக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா மோலுது ஓதுவாங்க. அதுக்கு பிறகு வந்து கொடி ஊர்வலம் போவோம். 3 மணி போல் சாம்பிராணி ஊர்வலம் போவோம். அடுத்து நைட்டு இரவு 10 மணிக்கு சந்தனக்கூட ஊர்வலம் போவோம். அதோடு வந்து சந்தனம் பூசிட்டு இது பண்ணுவாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மரம் தான் அது வெட்டுன்னு சொல்லிட்டு வெட்டானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வளர்ந்த மரமாக அது. ஸோ இவங்களுக்கு நிறையா என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை பேரில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வருஷம் நடக்கும். ஸோ இது வந்து இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. இப்போ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன கடை இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க விடும். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா சந்தனக்கூடு கடத்தர் இருக்கும். ஸோ மெயின் இதுக்கு வந்திருக்கோம் ஸ்பாட்டுக்கு. ஃபஸ்ட்டு கடை பார்த்தோன்னா நம்ம ஏரியாவில் பசங்க தான் என்னன்னா ஸ்மோக் பிஸ்கெட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். போவாங்க. கொஞ்சம் பாதையை விட்டு நில்லுங்க. வரவங்களுக்கு வழி விடுங்க. கொஞ்சம் பாதையை விட்டு நில்லுங்க. ஸ்மோக் பிஸ்கெட் ஹைதராபாத் ஸ்மோக் பிஸ்கெட் கப் எடுத்து பட்டுங்க. ஸ்மோக் பிஸ்கெட் இதுதான் ஸ்மோக் பிஸ்கெட்டு. ஓகே 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 சூப்பராக இருங்க. எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா என்னென்ன கடை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போவோம்.
ஸோ இதாங்க வந்து மெயின் பஸாரு. இங்கே வந்து எல்லா விதமான கடைகளும் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் ஜாமான் வந்து அக்சசரிஸ்னால் அது லேடிஸ் அக்சசரிஸ் தான், பசங்களுக்கு எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிங் ஐட்டம். இவங்களாம் வந்து அக்கா என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பாபநாசம். எல்லாமே வந்து இங்கே சர்க்கிளில் உள்ளவங்க தான் வந்திருக்காங்க. ஃபுல்லாக பிங் ஐட்டமாக வச்சுருக்காங்க. சரி போயிட்டு வரோங்க்கா. ஸோ அதாங்க ஃபுல்லாக இந்த கடை ஃபுல்லாக இந்த லேடிஸ், ஏன்னா இங்கே அதிகமாக அவங்க தான் வருவாங்க, லேடிஸ் தான் அதிகமாக வருவாங்க. ஏன் இவ்வளோ கூட்டம்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறவங்க தான் வந்து இவ்வளோ கூட்டம். அதாவது மேலக்காவிரி சரௌண்டிங்கில் உள்ள அந்த சுவாய்மலை, இங்கே லோக்கலில் உள்ள எல்லா பீப்புளும் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்கே வந்து இவ்வளோ கூட்டமாக நடக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாகூர் தர்கா வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சை மாவட்டம் இந்த கும்போணத்தில் இந்த மேலவரில் நடக்கிறது தான் வந்து இவ்வளோ பெருசு. அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டமும் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக 10 மணிக்கு மேலே தான் வந்து ஜென்ஸுக்கே அலோடு. இங்கே வந்து ஒர்க்கிங் வேலை பார்க்குற அந்த கடை போட்டிருக்க அவங்க மட்டும் தான் உள்ளே வந்திருக்காங்க. நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷனு இந்த கூட்டத்தில் எடுத்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ உள்ளே வந்தது, வேறு தான் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து உமன்ஸ் அந்த லேடிஸ் வாங்குகிற ஐட்டம் தான் உள்ளே இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து வருவாங்க. இப்போ இது முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நாகூர் அனிபா சாங்ஸ்லாம் வந்து அங்கே மேடை போட்டிருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் போவோம், இன்னும் டைம் இருக்குது, 10 மணி மேலே தான் ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்து நிறைவு பகுதி வரும். நன்றி சொல்ல முடியவில்லை என்ன, இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அங்குதே என் உள்ளம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்ன, இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அங்குதே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் இந்த சந்தன கூடுங்கிற விழா வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமாக இது ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இளைஞர்கள், அவங்க தான் வந்து இது வாலண்டியர் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஊர் நாட்டமிகள். ஸோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் பை ஃப்ரம் ஜியா. டேக் கேர், பை பை. சப்ஸ்கிரைப். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.